இல்லத்தரசிக்கு கிடைத்த பாய் பெஸ்டி. படுக்கையில் அகாலமாக கிடந்த பெண் சடலம். தலையணை நனைத்து தரையில் வலிந்தோடிய ரத்தம். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு ராடு என ஒரு அழகான குடும்பத்தின் படுக்கை அறை அன்று திகிலூட்டும் கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. நடந்த படுபயங்கரத்தை கேள்விப்பட்ட அப்பகுதிவாசிகள் மரண பீதியுடன் அந்த வீட்டையே வட்டமடித்துக் கொண்டிருந்தனர். உள்ளே என்ன நடந்திருக்கும் என ஆளுக்கொரு அனுமானத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்த போது அந்த வீட்டிற்குள் இருந்து பெண் சடலத்தை வெளியே கொண்டு வந்த போலீசார் அதனை உடற்கூறாய்விற்கு அனுப்பிவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் 40 வயதான நேத்ரா. பெங்களூரு பீமையா லே அவுட்டில் கணவர் சந்திராப்பா மற்றும் மகளோடு வசித்து வந்திருக்கிறார். கணவர் தினமும் பிள்ளைகளை கல்லூரியில் டிராப் செய்துவிட்டு அலுவலகம் சென்றுவிடும் நிலையில் நேத்ரா மட்டும் அந்த வீட்டில் பெரும்பாலான பொழுதுகளை தனியாகவே கழித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நேத்ரா படுத்திருந்த படுக்கையிலேயே இரும்பு ராடால் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த கேஆர்புரம் காவல் நிலையத்தில் நேத்ராவின் 17 வயது மகன் தன்னுடைய தாயை தன் கையாலே அடித்து கொலை செய்துவிட்டதாக வாக்குமூலம் கொடுத்து சரணடைந்திருக்கிறார். அந்த சிறுவனின் வாக்குமூலத்தில் நேத்ரா தன்னை சரியாக கவனிப்பதில்லை, முறையாக சாப்பாடும் கொடுப்பதில்லை, பசிக்கிறதென வாய் திறந்து கேட்டாலும் தன்னிடம் தாய் ஆக்ரோஷமாகவே நடந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். சம்பவம் நடந்ததன்று காலை கல்லூரிக்கு புறப்பட்டவருக்கு சமைத்து கூட கொடுக்காமல் படுக்கையிலேயே இருந்திருக்கிறார். அதனால் தாய்க்கும் மகனுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாயை இரும்பு ராடால் அடித்து கொன்றுவிட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பீமையா லே அவுட்டுக்கு விரைந்த போலீசார் நேத்ராவை சடலமாக மீட்டிருக்கின்றனர். போலீசாரின் விசாரணையில் சம்பவம் நடந்த போது வீட்டில் தாய் மகனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதால் நேத்ராவின் மகன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அத்தோடு அந்த வழக்கு முடிந்துவிடவில்லை. நேத்ராவின் சகோதரர் தங்கையின் மரணத்தில் அவரது கணவர் சந்திரப்பா மீது சந்தேகம் இருப்பதாக புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் நேத்ராவின் கணவரை காவலில் எடுத்த போலீசார் அவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. வீட்டில் தனியாக இருந்த நேத்ராவுக்கு சமூக வலைதளம் மூலமாக சில இளவட்டங்களின் நட்பு கிடைத்திருக்கிறது. ஆன்டி, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் என்கிற ரேஞ்சுக்கு அள்ளிவிட்ட அந்த பாய் பெஸ்டிகளின் பேச்சில் மயங்கிய நேத்ரா தனக்கு ஒரு குடும்பம் இருப்பதையே மறந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனக்கென ஒரு கள்ளக்காதலனை உருவாக்கிய நேத்ரா அவருடன் மணிக்கணக்கில் உரையாடி சில சமயங்களில் அவருடன் நேரிலும் மீட்டப் செய்ததாக கூறப்படுகிறது. மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த சந்திரப்பா அது குறித்து நேத்ராவிடம் வெளிப்படையாகவே கேட்டிருக்கிறார். இதனால் குடும்பத்திற்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடந்து வந்துள்ளது. மனைவி பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளாமல் எந்நேரமும் போனும் கையுமாகவே இருந்தது சந்திரப்பாவிற்குள் கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. சம்பவம் நடந்ததென்றும் கணவன் மனைவிக்கிடையே இது தொடர்பாக வெகு நேரமாக வாக்குவாதம் நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சந்திரப்பாவும் அவரது மகனும் நேத்ராவை வீட்டிலிருந்த இரும்பு ராடால் அடித்தே கொலை செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து
தன் மகன் 18 வயது பூர்த்தியாகாத சிறுவன் என்பதால் அவரை மட்டும் காவல் நிலையத்தில் சரணடையச் சொல்லிவிட்டு நேத்ரா கொலைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போல சந்திரப்பா நாடகம் போட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்திரப்பாவை கைது செய்ததோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக அவரின் 17 வயது மகனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்திருக்கிறார்கள்.